108 வைணவ திவ்ய தேசங்களில் இன்று நாம் காணவிருப்பது 53வது திவ்ய தேசம் திருக்கார்வானம். பெரிய காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் வளாகத்தினுள் அமைந்துள்ள இக்கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 53வது திவ்ய தேசம் ஆகும். சென்னையிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகில் பெரிய காஞ்சிபுரத்தில் உள்ள உலகளந்த பெருமாள் கோவிலின் 3வது பிரகாரத்தில் திருவூரகம், திருநீரகம் மற்றும் திருக்காரகம் ஆகியவற்றுடன் திருக்கார்வானம் என 4 திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளன. இந்த 4 திவ்ய தேசங்களின் புராண கதைகள் அனைத்தும் மூலவரான உலகளந்த பெருமாளுடன் தொடர்புடையவையாக இருக்கின்றன. சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக சென்றால் இக்கோவிலை அடையலாம். காஞ்சிபுரம் நகரின் மையப்பகுதியில் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள இக்கோவிலுக்கு சென்னையிலிருந்து பஸ் மற்றும் ரயில் வசதி பல உள்ளது. கல்வெட்டுகளின்படி கிபி 8 முதல் 9ஆம் நூற்றாண்டுகளில் பல்லவர்களால் இக்கோவில் கட்டப்பட்ட பின்னர் சோழ பேரரசுகள் மற்றும் விஜயநகர நாயக்க மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. தனிச்சிறப்பு: 108 திவ்ய தேசங்களில் 4 திவ்ய தேச கோவில்கள் ஒரே இடத்தில் அமைந்த திவ்ய தேச ஸ்தலம் பெரிய காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள இந்த ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் ஒன்றுதான். மூலவர் கார்வானர். மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலம். தாயார் கமலவல்லி தாயார், தாமரையாள். விமானம் புஷ்கல விமானம். தீர்த்தம் கௌரி தடாகம், தராதர தீர்த்தம். பிரத்யக்ஷம் கௌரி பார்வதி தேவி. தல வரலாறு: கார்வான பெருமாள் பெயர் காரணம். வாமன அவதாரத்தின் போது இத்தல பெருமாள் திருவிக்கிரமராக 2வது அடியை விண்ணில் வைத்து கார்மேகங்கள் சூழ்ந்த வானத்திற்குள் காட்சி தந்ததால் திருக்கார்வான பெருமாள் என இத்தல பெருமாள் அழைக்கப்படுகிறார். அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு மழையை தரும் கருமேகமாகிய ஸ்ரீமன் நாராயணனே தன் அருளை அனைவருக்கும் ஏற்றத்தாழ்வில்லாமல் தந்து அருள்பாலிப்பதால் இந்த பெருமாள் திருக்கார்வானர் என்று அழைக்கப்படுகிறார். கார்வானத்துள்ளாய் கள்வா என இத்தலத்து பெருமாளின் பெயரையும் சேர்த்து திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்து பாடியுள்ளமையால் இத்தல பெருமாள் கள்வர் பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தல இறைவனை பார்வதி தேவி வழிபட்டுள்ளார். இத்தலத்தில் உலகளந்த பெருமாள் சன்னதிக்கு எதிரில் இருக்கும் ஆஞ்சநேயர் பின் 2 கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியும் முன் 2 கைகளில் பெருமாளை வணங்கிய நிலையில் அஞ்சலி ஹஸ்தம் செய்த நிலையில் காட்சி தருகிறார். திருவிழாக்கள்: இத்தலத்தில் வைகுண்ட ஏகாதசி, திருவோணம் போன்ற திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. பிரார்த்தனை: ஆணவம் நீங்க இத்தல பெருமாளிடம் வழிபாடு செய்யப்படுகிறது. பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தும் வஸ்திரம் சாத்தியும் வழிபடுகிறார்கள். தாலேலோ வென்றாய்ச்சி தாலாட்டி தன் முலை பாலாலே எவ்வாறு பசியாற்றினள் முன் மாலே பூங்கார்வானத்துள்ளாய் கடலோடும் வெற்போடும் பார்வானம் உண்டாய் நீ பண்டு. தன் குழந்தையின் பசி அறிந்து முலைப்பாலால் அதன் பசியாற்றி அது நிம்மதியாக தூங்க தாலாட்டு பாடும் ஒரு தாயைப் போல கார்வானத்தாலும் தன் பக்தர்களின் தேவையறிந்து உதவக்கூடியவன் என்கிறார் பிள்ளை பெருமாள் ஐயக்கார். கார்மேகங்கள் சூழ்ந்திருக்கும் வானத்தில் ஆட்சி புரிபவன் நீ. கடலும் மலையும் சூழ்ந்த இந்த பாரும் உள்ளதே. இப்படி முற்றிலுமாக இயற்கையின் பரிணாமத்தோடு விளங்கும் எந்தையே, உன் கருணை மேகம் போல், கடல் போல், மலை போல் பறந்தது, விரிந்தது, உயர்ந்தது என்று நெகிழ்ந்து பாடுகிறார். மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரம் மட்டும். 2059. நீரகத்தாய்
எடுவரையின் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் கள்வா காமரு பூ காவிரியின் தென்பால் மண்டு பேரகத்தாய் பேராதென் நெஞ்சிலுள்ளாய் பெருமானுன் திருவடியே பேணினேனே. திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகம். ஸ்ரீ கமலவல்லி தாயார் சபேத ஸ்ரீ கார்வான பெருமாள் திருவடிகளே சரணம் சரணம். ராம் 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 ராம். 274 சிவஸ்தலங்கள் மற்றும் 108 வைணவ திவ்ய தேசங்கள் பற்றிய ஸ்தல வரலாறுகள் அனைத்தையும் நம் காணொலியில் கண்டுகளித்து நமது ஆத்மபக்தி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து, பிடித்திருந்தால் லைக் செய்து கமெண்ட்டும் செய்யவும். பெல் பட்டனை அழுத்தி மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். பணிவான வணக்கங்களுடன் உங்கள் ராமச்சந்திரா. ராம் ராம்.